வேண்டிக்கோ. ஆச்சாரியார் சொல்லிருக்கார், தன்னுடைய பக்கத்தில் இருக்கக்கூடிய ஜீவனை அவருடைய பொன் கல்யாணத்துக்கு நீ போனோம்லையோ அப்படின்னு விசாரிச்சிருக்கார். இது எங்களுக்கு தெரியும். அந்த மாதிரி போகிறதுக்கு விசாரிச்சிருக்கா அப்படிவா அப்படின்னா கண்டிப்பாக கல்யாணம் நடக்கும், மாற்றிருக்கா திருட்டு வராதுன்னு சொன்னோம். அப்படி வேணுன்னா அந்த குழந்தை கல்யாணம் ஆகி குழந்தை பிறந்து 2 மாதம் கழித்து அவர் கிளம்புறார். யார் மூலமாக திட்டு வருமோ அது மாதிரி ஸ்ரத்தாவை அந்த ஸ்லோகத்தை நான் அப்போது நம்பி ஸ்ரத்தாய நம்பிக்கைன்னு மானுடைய வாக்கு பொய்யாது அப்படின்னு அந்த விலை மதிக்க முடியாத ஹாரத்தை சம்மானமாக கொடுத்தார். இது காலையே வயசு காரணம், காலம்தான் காரணம். குழந்தை நேராக வந்தபோது குழந்தைய மதிக்கிறேன், குழந்தை வரான்னு சொல்கிறவனுக்கு சம்மானம் இப்போ காலம். உடனே குழந்தையினுடைய ஸ்வரூபத்தை, அது எப்பேற்பட்ட ஸ்வரூபம், இவருடைய பிள்ளையாவாக இருக்குது. விஸ்வக்ஷேராங்கி சம்ஸ்பர்ஷ அதாசைராகவன் பகவானுடைய திருவடி தீட்சை ஏற்பட்டு உடம்புல எங்கேயும் பாப்பம் இல்லாமல் இருக்கா. விஸ்வக்ஷேராங்கி சம்ஸ்பர்ஷ அசேஷ ஆகபந்தம். அப்படியே குழந்தைய கட்டி அணைச்சி கஞ்சலத்தினால் ஸ்நானம் வைக்கிறான். ஸ்நாபஜாமாசு தனயம் ஜாத்தோத்தாமனும். அதுக்கு மேலே அப்பாவை நமஸ்காரம் பண்ணான், அம்மாவை நமஸ்காரம் பண்ணான், சுருஜி நமஸ்காரம் பண்ணான். சுருஜி நமஸ்காரம் பண்ணுறோம். சுருச்சி தீர்காயுசாலப்பா அப்படின்னு சொல்லிட்டு கஞ்சலம் விட்டாளாம். இந்த கஞ்சலத்தை தப்பாக நினைக்கலாம் இல்லையா, மாயமாலம் அப்படின்னு நினைக்கலாம். மாயமாலம் இல்லை, உண்மையான கண்ணீர். எஸ்ய பிரசன்னோ பகவான் குணைர்மைத்தியாதிபின் ஹரிகி தஸ்மை நமந்தி பூதானி நிம்னமாபஸ்வயம். பள்ளத்தை நோக்கி நீர்வாயுமாவாரே எவனொன்று விஷயத்தில் பகவான் பிரசன்னனாக இருக்கானோ சகல தீவிரம் அவனுக்கு நமஸ்காரம் பண்ணி அனுகூலமாக பேசுவாள். குழந்தைய யானமேத அம்மாவை வச்சு அரண்மனைக்கு அழைக்கிறாள். மகாத்மாவான துருவனுடைய பெருமையை கேட்டிருக்கார், கண்ணால் பார்த்தாராம். இது சுத்வா திருஷ்டுவா அத்புதமும் அப்படின்னு. ராஜ்யத்தை உகந்த வயது வந்தோன்னு ராஜ்யத்தை குழந்தைக்கு கொடுத்து தன்னுடைய ஆத்மாவை பற்றி விசாரிக்கிற எண்ணத்தோடு போடப்பட்டான். விமர்சனம்னு ஆத்மனோகதி. இது சங்கருடைய அபிப்பிராயத்தை சுற்றி சொன்னது. என்ன இந்த ஆத்மாவை பற்றி விமர்சனம் பண்ணிக்கிண்டு காட்டுக்கு போனான்னு என்ன ஆச்சு அப்படின்னு. அடைய விமர்சனம் பண்ணாலும் அஞ்ஞானம் உண்ட அப்படின்னு பெறுவார். அவிச்சாரித்த ரமணீயம். விசாரம் பண்ணாத இருக்கும்போது இவ்வளவும் உனக்கு கஷ்டமாக இருக்குது. அப்பா அம்மா இந்த பத்னி புத்திரால் எனக்கு விசாரித்தனா யாருன்னு நினச்சி கொஞ்சம் விசாரிக்க ஆரம்பித்தா ஒன்றும் இல்லை, ஏதோ பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு ஒருத்தரும். அவிச்சாரித்த ரமணீயம்னு மகான சங்கர சொல்லியிருக்காரு. கொஞ்சம் விசாரிக்க ஆரம்பித்தாலும் எல்லாம் போடுவோம்டாங்க. அதனால் உத்தானவது மோட்சம் அடைஞ்சிருக்காரு. துருவசுவாமிக்கு விவாகமாகி குழந்தைங்களாக ஏற்படும். உத்தமன் பரமாத்மா சொன்னபடியே காட்டுக்கு போனபோது கிருஷ்ணங்கையினால் உட்காந்தம் பண்ணிட்டான். சுருச்சி தேடிக்கு போனபோது சுருச்சி காட்டுத்தீயில் அகப்பட்டு காலமாயிட்டாள். இந்த பாரத விஸ்வாசத்தினாலே துருவன் யக்ஷப்பூண்டு இல்லாமல் அடிக்கிறேன்னு பிரச்சண்ட யுத்தம் பண்ணுறான். ஒரு யக்ஷன் உங்கள் தம்பியை அனுகிரமணத்துக்காக யக்ஷப்பூண்டு இல்லாமல் அடிக்கிறது நியாயம் இல்லைப்பான்னு மகாத்மா சுவாமி பகவானும் நேராக வந்து ரிஷிகளோட உபதேசம் பண்ண மகாத்மாவான துருவன் நிறுத்தி கொண்டாடான். அந்த கோபத்தை அடக்கின்னு யுத்தத்தை நிறுத்தினொன்று குபேரன் தரிசனம் கொடுத்து மகாத்மா துருவனை பார்த்து என்ன வரங்கள் கேட்டார். ஹரவு சபோரே அச்சரித்தாம் ஸ்மிருதிம் யா தரதி அயத்னே துரந்தயம் தம. மகாத்மான பட்டத்திலே அழகாக சொல்கிறார். தனதாத்து உபேதாத்து. அவர் சொல்லி என்ன போல நேரம் வந்திருக்க. அது இந்த அசத்து தெரிவானே நினைக்கலாம். அவரே நேரம் வந்து கேட்டிருக்கும் பொழுது கேட்டுருக்கான்னு அவரு சொன்னானே. மகாத்மாவான அழகாக அந்த மாதிரி நான் பற்றி சொல்கிறது எப்படி இந்த மகாத்மாவான தியாக பிரம்மம் ராசம்னா வந்தபோது ஒரு நிசிதார சுக்கமானு சொன்னாரோ அந்த மாதிரி சொல்லணுங்கிற ஆசைன்னு சொன்னது. உபேதாத்து தன்கிட்ட வந்திருக்கான் குபேரன் நவநந்தி நாயக்கன். அவன்கிட்ட
நிதி வேணும் கேட்கல, அருள் நிதி வேணும். ஏன் அருள் நிதி வேணும்? பகவானை மறக்காமல் இருக்கணும்னு. இந்த நிதியினால் என்ன ப்ராப்ளம் சால்வ் பண்ண முடியும், அந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகும். மற்ற காரியத்துக்கு என்ன பண்ணுறது? பகவானுடைய அனுகிரகம் இருந்தால் எந்த விதமான கஷ்டத்தையும் சமாளிக்கலாம். ஹரவு சபவரே அஜரிதாம் ஸ்மிருதிம் ஐயா தரதி அயத்னே துரத்தியந்தமாக. தவிர்க்க முடியாத கஷ்டத்தை பகவானுடைய அனுஸ்மரணம் இருந்தால் தாண்டலாம்னு கேட்டு, அதனால் பகவானுடைய ஸ்மரணமே வேணும். குபேரன் வந்தவோ கேட்டான். மகாத்மாவான துருவன் அந்த அனுகிரகத்தை பெற்றுக்கொண்டு தன் ஊருக்கு வந்து 36 வருஷம் ஆட்சி பிரயாணம் பண்ணுறபொழுது ஒரு குறவில்லை சொல்கிறார். நம்ம எல்லா கஷ்டமும் இருக்குது, வைராக்கியம் இல்லை, எல்லாம் சௌரியம் இருந்தது, அவனுக்கு வைராக்கியம். ஆத்மஸ்திபஸ்த சுகிருதா பலம் ருத்தகோஷம் அந்தப்புறம் பரிவிகார புவஸ்த ரம்யாக இந்த பூமண்டலம் ஜலதிமேக்ஷம் அகலைய காலோபதிரட்டம். இதுதான் பிரயோஜனம். இவ்வளவும் கால வரையறுப்பு உட்பட்டது அப்படின்னு நினச்சா சர்வத்தையும் தியாகம் பண்ணி மதுரை காசம் வந்துவிட்டார். ரொம்ப நாள் தபஸ் பண்ணுறார். அப்போ பரமாத்மாவுடைய ஸ்வரூபத்தை நினச்சி பக்தி பெருக்கினால ஹிருதயம் உருகிறது ஆனந்தம். அப்படி ஒரு நாளைக்கு சொந்த இருந்தாங்கிற பகவானோட அடியார்கள் விமானத்தை கொண்டு வந்து, நீங்கள் சிறுபாய்க்கு 5 வயசில் பகவான் ஆராதனை சொன்ன பகவானுடைய லோகத்துக்கு வரணும் இந்த ஏனம் அப்படின்னு பரீத்திய உடனே அந்த பகவானுடைய வைகுண்டத்துக்கு வந்திருக்கிறதுனால அந்த விமானத்தை பிரதட்சணம் பண்ணி பூஜை பண்ணி நமஸ்காரம் பண்ணி அடியார்களான சொன்ன நமஸ்காரம் பண்ணி விமானத்தில் ஏறத்துக்காக காலை தூக்கி வைக்க பொழுது மிருத்யு தெய்வத்தை பக்கத்தில் வந்தான். கிட்ட வர்றதுக்கு பயமாக இருக்குது, ஆனால் பகவானுடைய ஆజ్ఞையை நிர்வகிக்கணும்னு நினைக்கிறேன். நான் கை கூப்பிடணும். அவனுடைய தலையில் காலை வச்சுக்கிண்டு விமானத்தில் ஏறினாளாம். மிருத்யோர்மூர்த்தி பதம் தத்வா ஆரோக அத்புதம் கிரகம். மிருத்யனுடைய தலையில் காலை வச்சுக்கிண்டு வைகுண்ட விமானத்தில் விமானம் போகிறது. நின்று விமானம் என்ன யோசிக்கிறேன், விமானம் இருக்கிறது என்னால் அந்த சுந்தரந்தாள் தர்சஜாம சுதுர் தேவியும் பரோஜானே கட்சி. மகாத்மாவான துருவசுவாமி அம்மாவை அடிக்காமல், அம்மா போகிறா முன்னால் அப்படின்னு வழி காமிச்ச அம்மா முன்னால் போகிறா விமானத்தில் அப்படின்னு காமிச்சு கொடுத்தவுடனே கன்னத்தில் போட்டேன். அதனால தான் மட்டத்திரி மாத்திரம் துருவது முதுமாஸ்தேன் தாயாரோடு இருக்காள் அப்படின்னு ஒரு முக்கியமான விஷயத்தை விட மாட்டார் பாட்டு. சுருக்கத்துலேயும் ரொம்ப முக்கியமான விஷயத்தை ஒரு பதத்தினாலே காப்பாற்றணும். அங்கிருக்குன்னு பூலோகம் பௌரலோகம் சூர்லோகம் ஜனலோகம் மகலோகம் தபோலோகம் சத்தியலோகம் தாண்டி ரிஷிமண்டலத்துக்கு பக்கத்தில் விமானம் வந்து இருக்கிறது. ஆனந்தமாக தாயாரோடு பிரகாசிக்கிறாள். இந்த சரித்திரம் கட்டவாளுக்கு மனதில் உள்ள கலக்கம் போகும்னா சௌமனசியம் மனசு சமாதானம் இல்லைன்னு சொல்கிறாள். அது நான் சௌமனசி. அதனால் எப்பொழுதும் நான் சாதாரணமாக பேசிட்டு பொழுதும் மனசு சமாதானம் இல்லைன்னு உத்தரவு சொன்னால் சுருக்கமாக 14ஆவது தசகம் துருவனுடைய சரித்திரத்தை சொல்கிறேன். அப்படி பட்டுவானும் வந்திருப்பாள். இன்றைக்கி இந்த கதைக்கு வந்திருப்பாள். அதை கேட்பாள். அது மாதிரி பகவானை பஜித்து மனசு சமாதானம் ஆகிடும், சோமனசத்தை கொடுக்கும். இந்த சரித்திரத்தை புண்ணிய காலத்தில் பௌர்ணமியில் அமாவாசையில் இந்த காலத்தான் இன்றைக்கி அமாவாசை இருந்திருக்கு. அப்பேற்பட்ட உத்தமகாலத்தெலாம் கேட்டால் ரொம்ப புண்ணியம். அதுக்கு யாருக்கு சொல்லணும்னார் நான் நல்லா தெரிஞ்சேன். ஸ்ராவையேத்து சத்தானாம் நம்பிக்கை உள்ளவாளுக்கு சொல்லணும்னார். இது அழகுன்னு நான் உட்காந்து கொஞ்ச நேரம் கேட்டு போங்கன்னா போனால் பிடிச்சுண்டார் அப்படின்னு. அதனால் உங்களுக்கு எத்தனை நேரம் இருக்க முடியும் கேட்பேன். முதல்ல வந்த உடனே அதை கேட்டுருந்தா அது முடியுமானா சொல்கிறது, இல்லாட்ட வாய் மூடுறது. இதே இந்த பாகவத்தில் அதான் சொல்கிறது. மற்ற புத்தகத்தில் கிடையாது. மற்ற புத்தகத்தில் கேட்கறது படிக்கிறது தான் சொல்லும். பாகவதம்னு சொல்லுவோம் கேட்க வைக்கிறதுன்னு. இந்த கேட்க வைக்கிறதுக்கு கேட்கிறவனுடைய சௌரியம் ஒன்று இல்லையா. நம்ம புண்ணியம் நினச்சி கேட்க வைக்க ஆரம்பித்தா அவள் கஷ்டமாக சொல்லுவாள், இப்படி பிடிச்சுட்டாருன்னு. அதுக்காக
கேட்க வைக்கிறது, கேட்கிற சௌரியம் இருக்கணும். அதனால் சௌரியமா எவ்வளோ அப்படின்னு இப்பேற்பட்ட துருவச்சரித்திரத்தை முடிக்கும். துருவனுடைய வம்சத்தை அங்கன் மகாராஜா அவனுக்கு புள்ள வேணன்னு அவன் ரொம்ப துஷ்டனாக இருந்தான். முதல்ல வருத்தப்பட்டான். துஷ்டனாக இருக்குது நல்லது நினச்சேன். நல்லவனாக இருந்தால் உபநயனமாக இருக்கணும், கல்யாணம் பண்ணி பார்க்கணும், குழந்தை பார்க்கணும்னு இப்படி பரம்பரையாக போயின்னு இருக்கும். இப்போ கெட்டவனாக இருக்கிறதுனால விட்டு அனுப்பு, இந்த வீட்டை விட்டு கிளம்பணும் அப்படின்னு நினச்சான். அந்த சமயத்தில் வேணுடைய தாயாரையும் தூங்கின்னு இருக்கிற வாரத்தை விட்டு காட்டுக்குள்ளே ஓடி போட்டான். ஜனங்கள்லாம் தேடுறான். காட்டில் இல்லையா அங்கே மகாராஜா இவன் தேடு. அதுக்கு சொல்கிறார் உபமானம். ஒரு பெரியவர் இந்த என்ன உபமானம், இந்த பாகவதம் மாதிரி உபமானத்தை சொல்லி மனசை உல்லாசப்படுத்துறது அப்படின்னு நினச்சான். திரும்ப ரொம்ப சந்தோஷப்பட்டேன். யதானுகூடம் புருஷம் குயோகினான். இந்த பகவத் பக்தி இல்லாமல் ஞானங்களை படித்து பரமாத்மாவை பார்க்காம தியானம் பண்ணாமல் நாம சொல்லாமல் பகவானை தேடின்னு இருக்கானே அது போல. அங்கே மகாராஜா அங்கேயே தான் இருக்கான். ஆனால் இவாள் கண்ணு தெரியும். பிறகு இப்போ இன்னும் தேடி கிடைக்காவது வேணனுக்கே ராஜ்யத்தை கொடுத்தா பொறுப்பு வந்தால் சிலருக்கு சரியாவான். அது நினச்சி கொடுத்தா அசத்துக்கு பொறுப்பு வந்தவுடனே நட்டௌஜம் நதாசௌஜம் நகோதௌஜம் ஜாக்குது. எங்கும் யாகம் பண்ணக்கூடாது, பூஜை பண்ணக்கூடாது, தானம் பண்ணக்கூடாது, எல்லாம் நட்ட போடணும். இந்த மகான்கள்லாம் எல்லாரும் ஒன்று கூடி அவனுக்கு யோஜனை சொல்ல ஆரம்பித்தான். அவன் திக்காரம் பண்ணான். அவனுடைய சரீரத்தை விழவிழ முடியாக பண்ணான். சுனிதாங்கிற அந்த அம்மா அவருடைய தாயார் அந்த குழந்தைக்கு உடமையானது வேணனுக்கு தௌகந்தியம் வராமல் காப்பாற்றினான். அப்படி இருந்தும் நாட்டில் அராஜகத்தினால கட்டங்கள் இருக்குது. அதை பார்த்த பொழுது ரிஷிகள் அந்த சரீரத்தை கடைய ஆரம்பித்தான். கடைஞ்ச பொழுது பாவங்கள்லாம் ஒன்று கூடி வந்தது. அதை இங்கே உட்காருனால மலக்குறவனா உட்கார்ந்தான். அந்த வம்சத்தில் மலக்குறவாள். இதுதான் பாகவத்தில் இருக்குது. பெரியவா சொல்லுவா, இந்த வேணனுடைய சரித்திரத்தை சொல்லி அவனை கடைஞ்சது போது அவனுடைய பாவங்கள்லாம் ஒன்று கூடி மலக்குறவன் ரூபத்தில் வந்ததுன்னு சொல்கிறா. எனக்கு தோன்றது இந்த திமுக என்னமோன்னு சொல்லியிருக்கானே, இதெல்லாம் பிராமணா செய்ய வேண்டிய புண்ணியத்தெல்லாம் விட்டு பாபமே குமிச்சுருக்கிறதுனால அந்த பாபங்கள்லாம் ஒன்று சேர்ந்து அந்த கட்சியாக வந்திருக்கோ அப்படின்னு சொல்லாது. நான் கோச்சிக்காது, நம்ம பிள்ளைய கோச்சிக்கணும். நம்ம பையன் சரியாக இல்லை, அதனால் இந்த கட்சி வளர்கிறது. ஸ்டூடெண்ட் தானே அவங்களுக்கு, ஸ்டூடெண்ட்டுகள் தான் அந்த கட்சிக்கு ரொம்ப பக்கம். அவன் 18 வயசான அவன் ஓட்டு உண்டுனா அவனுக்கு விஷயம் தெரியுமா? ஏதாவது ஏன் பேசுகிறான். அதனால் சின்ன வயசில் பண்ண பாவத்தை கொண்டு அந்த பாப்பம்லாம் ஒன்று இருந்து இன்றைக்கி கட்சியாக வந்திருக்குன்னு பெரியவா சொல்லுவாங்க. அதனால் நம்ம சேர்ந்தவானே நம்முடைய பாவமே நம்மளுக்கு இளைஞர் கொடுக்கறதுங்கிறது காமிக்கும். மகாத்மா மேனனுடைய சரீரத்தை கடையிற பொழுது பிரசுத முதல்கள் அப்போ தான் இருக்கு. ஒன்றே மகாராஜா பிரசுமானது நாராயண அம்சம் அர்ச்சிஸ்ரீங்கிற பெயரோட பற்றி அமைந்த மகாலட்சுமி அம்சம் அபிஷேகம் பண்ணி வச்சார். அதுக்கு பிறகு ஸ்தோத்திரம் பண்ணுறார் பிரசுமஹாத்மன். சத்யுத்தமஸ்வ குணானுவாதே குஜுக்ஷிதம் நத்தவயந்தி சப்யாக. மகாராஜன் சொல்கிறார், பகவானை ஸ்தோத்திரம் பண்ணினா கேட்குறவனுடைய மனசில் இருக்கிறதையும் சொல்கிறவனுடைய மனசில் இருக்கக்கூடிய அஜ்ஞானம் போயிடும். உத்தம ஸ்லோகா நான் அர்த்தம் உத்கச்சந்தி தமாம்சி எஸ்மின் சௌக்கியமானே கிருத்தியமானே அர்த்தம். அப்பேற்பட்ட பகவானுடைய சரித்திரத்தை சொல்கிறதுக்கு நேரம் இல்லாவது மனுஷனை பற்றி ஸ்தோத்திரம். சிலவே சொல்வாள் மனுஷ ஸ்தோத்திரம் பண்ணுன்னு இருக்குது, அதுக்காக அது வேதத்தில் இருக்குது. மனுஷியாவா ஈடேன்யா அப்படின்னு சொல்லிருக்கு அப்படின்பா. அது எங்கே சொல்லுது, யாருக்கு சொல்லுது பார்க்க வேண்டாமா? அதாவது மனுஷன் நம்பி ஒருத்தன் அவர்கிட்ட விளையாடுன்னு இருக்கான். அப்போ மனுஷன் அவர் ஒரு பெரிய கல்யாணம் பண்ணார், பொன் கல்யாணம். நம்ம பொன் கல்யாணம் எப்படி அப்படியும்
ஜனங்கள் தான் பண்ண கல்யாணத்தோடு இருக்க மாட்டான், அதை கொண்டாடணும் 4 பேர், அது வேணும். அப்போ அவன் மனுஷன் உங்கள் மாதிரி யாரும் பண்ணியும் அப்படின்னு சொல்லணும். இல்லை அந்த அவரும் பண்ணார் அப்படின்னா அங்கே அப்புறம் அவர்கிட்ட போயேன் அப்படி அதுக்கு சொல்லிட்டு வேதம். நீ சபையில் உட்காந்து பகவான் நாராயணன் காப்பாற்றுவோன்னு சொல்லிட்டு இருக்கும்போது மனுஷன் சொன்னேன்னா அவன் தப்பாக எடுத்து யுகுப்சதன் அஸ்தமன். ஏன்னா அவன்கிட்ட இல்லாத குணத்தை இருக்கிற மாதிரி சொன்னாக்க அவன் இன்னும் புண்ணியம் பண்ணுவன் அப்படின்பா சிறுவையார். அது தப்புங்கிற அதாவது ஜனாபாசம் இவ்வளோ பேர் 10,000 பேர் இருக்கிற முன்னில் என்ன மகான் சொல்லிவிட்டார், அதனால் நான் மகான் தான், என் காலில் வேணும் அவன் தன்னை பெரலை பண்ணிருக்கான்னு தெரியாமல் அவன் போயிடுவான். அதனால் அந்த காரியத்தை பண்ணப்படாதுன்னு சொல்லி பிறகு மகாராஜா தன்னுடைய சக்தியினால் வில்லுனால் பெரிய பெரிய மலையெல்லாம் தட்டி அந்த மலை புருஷூராக பொழுது சமமாக பூமி இருக்க முடியாது பண்ணுவார். அதனால் பிருத்வியும் பிருத்சு மகாராஜன் செயல்படுத்தினால பிருத்வின்னு பூமிக்கு பேர். அந்த பூமி பசுரூபம் எடுத்து ஓடினபொழுது சிக்ஷித்து அவளுடைய சேர்ந்த உத்தமமான கரக்கிரவன் பாத்திரம் கன்று குட்டி இதெல்லாம் வச்சுக்கணும். தோகவத்சாதி பேதேன க்ஷீரபேதம் குருவா. கன்று குட்டி கறப்பவன் பாத்திரம் இதெல்லாம் வச்சுக்கணும். அதாவது கன்று குட்டி ஊட்டினா தான் மாடு கறக்கும் சுரக்கும். அதனால் கன்று குட்டி வேணும். கறப்பும் சாமர்த்தியத்தினால மாடு நிறையா கறக்கும். பாத்திரம் வித்தியாசம் பட்டால் பால் வித்தியாசம் பண்ணும்னு ஒரு வரியில் சொல்லியிருக்கார். கொஞ்சம் உங்களுக்கு சொல்கிறேன், இது லாபம். இப்போ இந்த காலத்தில் யார் சொன்னான்னு யார்கிட்டையும் கேட்காம அது அதுங்கிறதுக்காக பாத்திரம் நல்லா இல்லாமல் சரி ஆச்சாரத்தை சீலனா இல்லாமல் வந்து கதை சொல்கிறாந்தா அவனுக்கு விபரீதமான இன்டர்பிரேஷன் சொல்லி அவன் ஜனங்களை கெடுத்துடும். அவன்கிட்ட கேட்கக்கூடாது. மாடு கறக்கக்கூடிய சக்தி உள்ளவன் அதிகமாக கறவன். அதான் நம்ம ஆச்சாரியாலாம் பகவானோடைய அனுகிரக பாலை வாங்கி கொடுப்பாரு. ஜனங்களாம் சொல்வாள் கட்டவன் அந்த காலத்தில் பகவானை பிரமாணமாக பூஜிக்கிறாமல் பெரிவா சொல்கிற அவத் சுமக்னா ஸ்மரணம் துதீயம். நீ ஆபத்து வந்தபோது தான் உன்னை பூஜிக்கிறேன்னு நினைக்கிறது தப்பு, அது சொல்கிறது தப்பு. நான் குழந்தை பசி இருக்கும்போது தான் அம்மா நினைக்கும், அது பற்றியும் மாமாவட்ட அத்தைகிட்ட எல்லார்ட்டையும் விளையாண்டுருக்கும். அதனால் சுதா திரார்த்தாஜன் இந்த மாதிரி சொல்ல தெரியுமா? தேசிகன் ராமன் ரத்தனை நமஸ்காரம் பண்ணி பிரபத்தி பண்ணான். நீ நமஸ்காரம் பண்ணிட்டு என்னை காப்பாற்றியான் தரணும்னார். சரணாகத ரக்ஷணம் ரதீவாம் நவிகாத்தும் நபுங்கவர்கயித்துவம் விதித்தம் புவனே விபீஷணோ வா இதிவா ராவண இத்யுதீரதம் தே. உன்னை நமஸ்காரம் பண்ணேன், சரணாகதி பண்ணிவிட்டேன், என்ன காப்பாற்றியான். நீ ராவணா இருந்தாலும் காப்பாற்றுக்கிறேன்னு சொன்னேன். அந்த வார்த்தை தேவியின் இடத்துல அந்த புறத்தில் தனியாக சொன்னியா, அதில் அம்மாவிட்ட சொன்னியா? அப்படி இல்லையே. 3 லோகம் கேட்க முடியாது கடற்கிற வார்த்தை அப்படின்னு மகான்கள்லாம் சொல்ல முடியாது. சொல்லிட்டு என்னை காப்பாற்றி இப்படி பிரார்த்திக்க தெரியுமா நமக்கு? அதனால் மகாத்மாக்களுடைய ஸ்தோத்திர கிரந்தங்களால் அதிக பகவான் அனுகிரகம் பகவானுடைய கிருபையினால ஞானம் எல்லாம் வரும். இது பெரிவா இளையாத்தங்குடி தபஸில் இளையாத்தங்குடியில் இருக்கிற பொழுது பக்தி ஏற்படுவதற்கும் பக்தி வளர்வதற்கும் காரணம் இது. மகான்கள் அதாவது பக்தியில் வைத்து பகவானை ஸ்தோத்திரம் பண்ணிருக்காய மகான்கள் அவர்களுடைய ஸ்தோத்திரமே உறுதுணையாகும் அப்படின்னு. ஸ்தோத்திரங்களை ஏன் படிக்கணும்? அந்த பக்தியினால் பகவானுடைய பெருமை பாடக்கூடிய மகான்கள் அவருடைய தபஸெல்லாம் வச்சுக்கணும். அதனால் இந்த பக்தியினுடைய பெருமையை சொல்லக்கூடும். கண்டுகூட்டினால்தான் சில பேர் நான் காரியம் பண்ணிருக்கேன் என் காரியம் ஆகலேன்னு சொல்லிட்டு இருப்பார். அதுக்கு சுமுன்யபாகம் ஆச்சாரியா ஆதிசங்கரன் ஒரு ஸ்லோகத்தில் புண்ணியங்கிற அபார புண்ணியங்கிற கண்ணு கூட்டி ஊட்டணுங்கிற அப்போ தான் அந்த மாடு சுரக்கும். பக்தியினால் எப்பொழுதும் பூஜை பண்ணிருக்கேன் ஸ்தோத்திரம் பண்ணிருக்கேன், அது போராது அபார புண்ணியங்கிற கண்ணு குட்டி ஊட்டணும். சுபுண்ணியபாகம் அதாவது சாதாரண நேரத்தில்
தன்னுடைய பொண்ணு கல்யாணம் பண்ண சுந்தரகாண்டம் படித்து பகவான் ஆராதனை அது ஒரு தினம் பண்ணி கல்யாணம் ஆகலைன்னா 7 தினம் பண்ணும் பரமாத்மாவுடைய அனுகிரகத்தை அடையணும் அப்படிங்கிறது சுப்புண்ணியம். அபார புண்ணியங்கிற கண்ணுக்குட்டி ஊட்டினால்தான் அந்த பகவானாகிற காமதேவனும் நமக்கு எப்படி பாத்திர பேதத்தினால பாலும் பேதிக்கிறது அது மாதிரி ஆச்சாரம் இல்லாமட்ட பகவத் கேட்டால் விபரீதமான புண்ணியம் எண்ணம் வரும். அதனால் யார்கிட்ட கேட்கணுமோ அவர்கிட்ட கேட்கணும். இப்படி மகாராஜா சொல்லிருக்கும்போது அவருடைய பிள்ளை அவர் பண்ணக்கூடிய யாகத்தில் உள்ள குதையை கொண்டு போகிற இந்திரனிடத்தில் ஜெயிச்சு இந்திரன்ட்டு வாங்கினான். அந்த இந்திரன் அடிக்கடி அந்த குதிரையை அபகரிச்சுன்னு போனான். இது ரொம்ப துன்புறம் பண்ணுறான். அவனை ஹோமம் பண்ண முடியுதுன்னு கோபத்தினால மகர்ஷிகள்லாம் சுக்ரத்தை எடுத்தார். பிரம்மா வந்தார், தடுத்தார். என்ன இந்த யாகம் மகாத்மா என்ற இதற்காக பிடிச்சு சொன்னார். கர்மபூமி மாம் பிராப்பிய கர்த்தவியம். இந்த கர்மபூமியில் விழுந்தால் புண்ணிய கர்மாவை இப்போ பண்ணிட்டு இருக்கணும். அதுக்காக பண்ணுறேன் மோட்டு. அப்போ இந்த பதவிக்கு ஆசையினால் பதவி ஆசை கிடையாது. 100 அஸ்வமேத யாகம் பண்ணால் 100வது அஸ்வமேத மூர்த்தி ஆனவுடனே இந்திர பதவியில் உட்காரணும்னு ஆசை இல்லை. அப்படியா ஆசையிலாவது 99 நிற்கணுமே, இது என்ன கட்டமுன்னு உடனே நிறுத்திட்டார் மகாராஜா. இந்திரன் உடனே நமஸ்காரம் பண்ணார். அவ்வாறு மகாபரிவாள் மாயன் பரிவாள் தன்னுடைய உபன்யாசத்தில் இதை சொல்வார். 100 அஸ்வமேதம் காமனியோடு பண்ணின இந்திரன் காமனியோட பண்ணாத பரசு மகாராஜன் மனுஷன் பூலோகத்தில் இருக்கான். அவருக்கு பதவியில் இருக்கிறவன் காலில் விழுறான். இது நிஷ்காம கிரமனுடைய பெருமையை தெரியும். அவர் வேகமாக சொல்வார். யாரை போடுங்க உத்தரவு நல்லா கவனிக்கணும். நிஷ்காம கர்மானா ஆசை இல்லாமல் பண்ணுறது, காமனியோடு பண்ணுறது ஆசையோடு பண்ணுறது. ஆனால் பரசு மகாராஜன் பகவானை ஸ்தோத்திரம் பண்ணும்போது 10,000 காது வருங்கிறார். நீ கதாசனத்தில் ரொம்ப பிரியம் காமிக்கிறதுனால உன்னுடைய வீடு தேடி ஞானிகள் சங்காதிகள் வருவாள்னார். பரமாத்மா அந்தர்தானம் அடைந்தார். மகாத்மா உத்தமமான விஷயங்களை யாகசாலையில் விராம காலத்தில் எடுத்து சொல்லியிருக்கான். அந்த இடத்துக்கு சனகாதிகள் வந்தார். அவளை எதிர்கொண்டு போய் அழைத்து பூஜை பண்ணான். பூஜை பண்ணுற பொழுது பெரியவாளுடைய ஞாபகம் வியக்தம் ஆத்மமதமாத்மா பகவான் ஆத்மபாவனஹ ஸ்வானாம் அனுகிரகாயைமாம் சித்தரூபீச்சரத்திதா. பகவான் தன்னுடைய அடியார்களுடைய க்ஷேமத்துக்காக சித்தாளுடைய ரூபத்தினால் லோகத்தை சஞ்சாரம் பண்ணிருக்கான்னு அவளை கொண்டான். இந்த ஸ்லோகம் நமது சிவன் சாருக்கு பொருந்தும்னு நான் ஒரு காலத்தில் அவர்கிட்ட இந்த ஸ்லோகத்தை எழுதி இங்கே வரவாழலாம் படிச்சுருந்தேன். அதை இங்கே இருக்கட்டும் அப்படின்னு சொன்னேன். இன்றைய தினம் அவள் இருந்தால் சொல்லப்படாது. ஏன்னா என்னை பற்றி உபன்யாசமாக பாகவத உபன்யாசம் வைக்கப்படுது. அதனால் பகவத் இது இந்த சித்தரூபி சஞ்சரிக்கணும் பகவான் தான் அப்படின்னு உங்களுடைய க்ஷேமத்தை கேட்கட்டா அது நல்ல சரியில்லை. அது மகான்களுக்கு இது பொற்காலம், இது இரும்பு காலங்கிறது இது கிடையாது. எல்லாரும் ஒன்று தான். எங்கள் போன்ற சம்சாரிகளுக்கு தான் இந்த வருஷம் நான் ஆனது 96 கஷ்டமானது இப்படிலாம் சொல்லுவேன். அதனால் நான் க்ஷேமான்னு கேட்டேன். இதை கேட்டவுடனே சனகாதிகள் பரமாத்மாவுடைய சரணத்தில் பக்தி பண்ணாதான் பரமக்ஷேமத்தை அடைய முடியும். எத் பாத பங்கஜ பலாச விலாச பக்தியா கர்மாசயம் கட்சிதம் உத்கட்சியந்தி சத்யா. அந்த பகவானுடைய சரணத்தில் பக்தி பண்ணி பரமாத்மாவுடைய சரணத்தை தப்பக்கட்டையாக வச்சு சம்சார சாகரத்தை தரணும். அதனால் மகாத்மா அதனுடைய உபதேசத்தினால் ஞானம் வந்தது. தன்னுடைய பத்னியோடு கூட தாமிரமணி தேரம் வந்து தபஸ் பண்ணி மோட்சம் அடைஞ்சார் பரசு மகாராஜன். அந்த பரசு மகாராஜனுடைய புத்திரன் கொள்ளுப்பேரன் யார்? பிராச்சீனவரசு. பிராச்சீனவரசுன்னு அவருக்கு காரண பெயர். பிராச்சீனம்னா கிழக்க போட்டது, வருகின்னா அதை
தர்பை கிழக்கு நுனியாக தர்பையை போட்டு போட்டு யாகம் நிறையா பண்ணிட்டார் அவர். ஆனால் பிராச்சீன வயசுன்னு அவருக்கு 10 பிள்ளைகள் போட்டால் பிறந்தா பிரஜேசகன் வரும். இந்த பிரங்கிற சபத்துக்கு பிரகிருஷ்டம்னு அர்த்தம். பிரகிருஷ்ட பாபநாசாய அப்படின்னு சொல்ல முடியும், பிரகிருஷ்ட பிரசித்தேன். அந்த மாதிரி பிரஜேசகங்கிறதுக்கு நல்ல எண்ணம் படைத்தவர்கள். அது அழகாக வியாக்கியானம் பண்ணார். பிரச்சேசோ நாம சுத்தேசஸ்துதான்னு சொன்னால் எல்லாருக்கும் முடியும், பிரச்சேசனா புரியாதுங்கிறதுக்காக வட்டத்தை அழகாக ஞாபகம். அந்த 10 பேர்களும் அப்பாவுடைய உத்தரவுப்படி தபஸ் பண்ணுவதற்காக இப்போ இருக்கக்கூடிய குருவாயூரில் பிரகாசிக்கக்கூடிய நாராயணனுடைய கரைக்கு வந்தாளாம். அப்போ தப்தகே மணிக்காயாபம் ஸ்ரீகண்டம் சலோச்சனம் பிரசாத முகம் மீட்சிய அனுகிரகம் பண்ணவங்கிற கருணாகர் பகவதி கடாட்சத்தோடு பொன்னார் மணியனாய் சாட்சாத் பரமேஸ்வரன் தரிசனம் கொடுத்து ருத்ரகீதங்கிற மகாமந்திரத்தை உபதேசம். இந்த ருத்ரகீதத்தை இந்த 10 பேரும் 10,000 வருஷம் அங்கே ஜபிச்சுருந்தா. எப்படி குளத்துக்குள்ளே ஜலத்தில் மூழ்கி கொண்டு 10,000 வருஷம் தவசம். இந்த மாதிரி அவர் வட்டத்தில் தார்க்கிக சிம்மம் தர்க்கத்தில் நல்லா கட்டிக்கார், புத்தகங்கள்லாம் எழுதியிருக்கார். அவர் 6 மாதத்தில் மகாத்மா துருவன் பரமாத்மா பார்த்தா. இவா 10,000 வருஷம் வச்சு பார்த்தான்னா தப்பாக நினைப்பா ஜனங்கள் நினச்சி துருவது நான் சீக்கிரதா அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லுது. அதை சரியாக தான் சொல்லியிருக்கு. அப்படி சொன்னபோது நேர்மாறாக சொன்னார், பிரஜேசர்கள் மாதிரி அப்படின்னு சொல்லும்போது ஒரு வயசு வந்தவாழ சரியாக சொல்லேன்னு தப்பாக சொல்லுவாமல் ஆக வாய் ஊன்றது. இன்னொரு பையனை என்னப்பா அந்த இடத்துல கட்டப்பட்டு நான் சொல்கிற வழக்கம் தக்காமனே நிற்காமன்னு இப்படிலாம் சொல்லுவேன். அந்த வார்த்தைக்கு அர்த்தம் முடியல போருக்கு அவருக்கு. அதனால் இப்படி விபரீதமாக வரும். அதாவது 10,000 வருஷம் தபஸு பண்ணி இவருக்கு அனுகிரகம் கிடைச்சதுன்னா இவர் தபஸு ஒருமைப்பாடோடு பண்ணல அப்படின்னு நினச்சி நாமெல்லாம் மூணா போடுவாதுங்கிறதுக்காக பிரஜேசுகள் பகவானுடைய அந்த ருத்ரகீதத்தை ஜபத்தை அதிலேயே ஈடுபட்டு அதனுடைய சாரத்தை தெரிஞ்சுண்டு ஆனந்தமாக ஜபிச்சுருந்தா. எந்த விதமான ஆசையும் இல்லை. துருவனுக்கு அப்பாவுன்ன மடியில் உட்காந்து விளையாடணுங்கிற ஆசை இருந்ததுனால உடனே அனுகிரகம் பண்ணி அனுப்பிச்சார் 6 மாதம். அது அப்பா அவனுடைய வண்டியில் உட்காரணுங்கிற ஆசையை பூர்த்தி பண்ணி விட்டால் அதே ஞாபகத்தும் இல்லாமல் தன்னை நினச்சிருப்பன்னு நினச்சி பண்ணான். இந்த பிரேசுகள் எந்த விதமான ஆசையும் இல்லாததுனால பரமாத்மாவை நினச்சுன்றா. நினச்சு 10,000 வருஷம் ஏன் இவளுக்கு சீக்கிரம் வரப்படாதுன்னு கேட்போம். இந்த காமனை இல்லாமல் வசிக்கிறாளே அதை கண்டு ரொம்ப பகவானுக்கு சுந்தரம். காமனை இல்லாமல் ஒரு பொருளில் விருப்பம் இல்லாமல் பஜனை பண்ணுறவாளுக்கு லோகம் பெருகி தன்னடத்தில் ஈடுபட்டால் அவளுக்கு அடைஞ்சான்னு நிற்பாள். அதாவது ராமாயணம் சொல்கிறார் உத்தமம். அதான் அவர் ராமாயணத்தில் ஈடுபட்டு ராமோ லோகாபிராமோயம் சௌரிய வீரிய பராக்கிரமே அப்படின்னு சொல்லி அதிலேயே ஒரு இடத்துக்கு 1000 தரம் அதை சொல்லிக்கொண்டு இருந்தால் நேரத்தில் முடிக்க மாட்டார். அவரை கண்டா எல்லாருக்கும் வெறுப்பாக இருக்கும். ஜனங்கள் கிட்ட இருக்க மாட்டார். அதுக்கு சௌரியம் அவருக்கு கிட்டன்னு. அப்போ 10,000 வருஷம் ராஜ்ய பரிமாணம் பகவானுடைய ருத்ரதீப ஜபத்தை பண்ணின்னு இருக்கார். பகவான் அனுகிரகம் கிடைக்குது, 10,000 வருஷம் கிடைக்கு அப்படின்னு நினச்சா அவனுக்கு லோக சௌகரியத்தை கொடுத்தா தன் ஆத்மலாபமான ருத்ரகீத ஜப பாராயணத்தை முற்றுருவனுங்கிறார். இந்த காமனை இல்லாத பண்ணுறவனுக்கு காமனையோடு பண்ணுறவாளுக்கு உடனே கொடுக்காட்டா என்ன பண்ணுவான், இது நமக்கு செக்ஸுவலாக இல்லை, நாம் வேறு தொழிலக்காருக்கு பண்ணோம்னு அதில் பண்ணுவான். அந்த பகவானிடத்தில் ஈடுபட்டவாள் இந்த காமனையோடு இருந்தால் காமனை பூர்த்தி ஆகிறதுக்காக தன்னுடைய மார்க்கத்தை மாற்றி, காமனை இல்லாமல் பகவானை பஜிக்கிற பண்ணுவா, விருப்பம் இல்லாமல் பரமாத்மாவனுடைய எந்த விருப்பம் இல்லாமல் பரமாத்மாவை வழிபடுறவா அவள் பகவானையே படிக்கும் நேரமாக. ஆனால் இப்படி ஒரு பொருளையும் விருப்பம் இல்லாமல் பகவானை பஜிக்கிறவனுக்கு நெருக்கம் கொடுக்கப்படாதுன்னு நினச்சி சாமி வச்சிருந்தான்னு சொல்லுவான். இவர் அப்படி தான்
இவரோடு இருந்தால் நமக்கும் கட்டுண்டா அப்படின்னு விலகிறோம். விலகின பொழுது பரமாத்மா அந்த சமயம் பார்த்து அவனுக்கு சௌரி இது இனிமேல் இவனுக்கு பக்கத்தில் இல்லையே, ஏன்னா ஜனங்கள்லாம் இவர் இருந்தாங்களே, அதனால் இவர் பக்கத்தில் நாம் இருக்க மாட்டது இருப்போம். அந்த சமயம் பார்த்து பகவான் சில சௌகரியங்களை கொடுப்பான். இதுக்காக அதாவது ஆராத்திய விஷ்ணு கிமனை லப்யம், பகவான் ஆராதனை பண்ணி இவனுக்கு என்ன கிடைச்சதுங்கிற மாபூஜனேரு இப்சம் அசாது அலஹா, அந்த அவப்பெயர் தனக்கு வரப்படாதுன்னு பகவான் தன்னுடைய அடியார்களுக்கு நிஷ்காம பக்தாளுக்கு சகல சௌகரியங்கள், அதாவது